Exercise 1.7 solve the following system of homogeneous equation. Equations கொடுத்துருக்காங்களா அதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறோம். மேட்ரிக்ஸ் 3 2 7 எழுதிருக்கோமா. நெக்ஸ்ட் 4 -3 -2 இது மாதிரி எழுதிடுறோம். கோஎஃபிஷியன்ட் x y z equal to ரைட் சைடில் உள்ளது 0 0 0 தட் இஸ் ax equal to b இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்னா ஏவையும் பிவையும் சேர்த்து எழுதிடணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த 3 டேர்ம்ஸையும் 0 ஆக்கணும். ஸோ நம்ம அதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூ 0 ஆக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R2 implies 3R2 - 4R1 செப்பரேட் பண்ணணும்னா நமக்கு 3 × R2 கண்டுபிடிச்சிக்கோமா. நெக்ஸ்ட் -4 × R1 ஆன்சர் என்ன கிடைக்குது 0 -17 -34 0 இது எல்லாத்தையும் வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படி எழுதிடும். நெக்ஸ்ட் R3 implies 3R3 - 5 × R1 3R3 ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிருக்கோம். -5 × R1 செப்பரேட் பண்ணணும்னா 0 17 34 0 அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட் இந்த டேர்மே 0 ஆக்கணும். 17 இருக்கா, இது 0 ஆக்கணும். அதுக்காக இது கூட இந்த ரோ செகண்ட் ரோ கூட செப்பரேட் பண்ணால் 0 ஆயிருமா. ஸோ ஆட் பண்ணா ஸோ R3 implies R3 plus R2 R2 ஆட் பண்ணோம்னா எல்லா வேல்யூஸும் 0 ஆயிருது. The above matrix is in echelon form. Here row of A, B values என்னது non-zero matrix value 2 so row of Aவும் 2 தான். less than number of unknowns. number of unknowns வந்து நமக்கு 3. so x y z கொடுத்துருந்தாங்க 3 values. so number of unknowns வந்து 3. இங்க இந்த 2 values 2 தான் கிடைச்சிருக்கு. so less than. The system of consistent with infinite number of solutions இருக்கும். less than வரனால infinite number of solutions இருக்கும். ஸோ நம்ம வந்து மேட்ரிக்ஸ் அந்த A, Bன்ற ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை வச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதுறோம். திஸ் ரோ இன்ட்டு திஸ் காலம் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணனா 0. நெக்ஸ்ட் திஸ் ரோ இன்ட்டு திஸ் ரோ மல்டிப்ளை பண்ணனா -17y -34z equal to 0. let z equal to t ன்னு எடுத்தோம் அப்படின்னா இது வேல்யூ z வந்து t ஈக்குவேஷன் 2ல எடுத்திருக்கோம். ஸோ y வேல்யூ என்ன கிடைச்சிரும், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணனா -2t. z வேல்யூ t அண்ட் y equal to 2tன்னு எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1ல சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு 3x வேல்யூ என்ன கிடைக்குது -3t, x வேல்யூ -t. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது x equal to -t, y equal to -2t, z also t. செகண்ட் சம் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நம்ம எழுதியிருக்கோம். மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு, ax equal to b இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து a, b. ஸோ மேட்ரிக்ஸ் ஏவையும் பியும் எழுதியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், R1 R2வையும் ரோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரோவை சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மேட்ரிக்ஸ் R2 கூட ரோவில் R2ன்ற ரோவில் எம்ப்ளைஸ் R2 - 2 R1. ஸோ R2 - 2 × R1 ஆன்சர் என்ன கிடைக்குது 0 5 3 0 இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R3 கூட 3 × R3 - 3 × R1. ஸோ R3 - 3 × R1 ஆன்சர் 0 4 9 0. ஸோ R3 ரோவை நம்ம எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் R1 எழுதிட்டு R2 அப்படி எழுதிட்டோம். R3 வந்து இங்கே 4 வந்து 0வா மாற்றணும். ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம், R3 implies 5R3 - 4R1 5R3 - 4R1 0 0 33 0 எழுதியாச்சு. The above matrix is in echelon form. Also row of A, B equal to row of A equal to 3 equal to number of unknowns. இப்போ row of A, Bனா non-zero rows வந்து 3 தான். row of Aலையும் 3 தான். number of unknowns 3 தான். The system is consistent with the unique solution. எல்லாத்துக்கும் யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும். அந்த சொல்யூஷன் என்னது, x equal to 0, y equal to 0 and z equal to 0. That is the system has trivial solution only. Second sum, determine the values of lambda for which the following system of equations கொடுத்திருக்காங்க. First one unique solution இருக்கும்போது, second one non-trivial solution இருக்கும்போது. Solution கண்டுபிடிக்கிறோம். மேட்ரிக்ஸை வந்து ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டோம். ax equal to bன்ற ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் A, B கண்டுபிடிக்கிறோம். ஏவை எழுதிட்டு அதுக்கப்புறம் B எழுதிக்கும். ரிலேட்டட் டு A மேட்ரிக்ஸில் R2க்கும் R3
சேஞ்ச் பண்ணுறோம். R2வையும் R3யும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் R2 இம்ப்ளைஸ் R2வை R2 மைனஸ் 2 இன்ட்டு R1. R2 மைனஸ் 2 இன்ட்டு R1 நமக்கு என்ன கிடச்சிரும்? மைனஸ் பண்ணோன்னா 0 மைனஸ் 1 மைனஸ் 4 0. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் மைனஸ் 4 இன்ட்டு R1. R3 எழுதிட்டு மைனஸ் 4 இன்ட்டு R1 செப்பரேட் பண்ணோன்னா 0 மைனஸ் 1 லாம்டா மைனஸ் 12 0 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R2. R3 மைனஸ் R2 ஆன்சர் என்ன கிடைக்குது? செப்பரேட் பண்ணோன்னா 0 0 லாம்டா மைனஸ் 8 0. This is R3. The above matrix is n electron form. And case 1ல என்ன பண்ணோம்? யூனிக் சொல்யூஷன் இருக்கிற மாதிரி நமக்கு வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ வென் லாம்டா வந்து நாட் ஈக்குவல் டு 8 கிடையாது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இந்த வந்து நான் ஜீரோ எலமெண்ட் ஆயிருமா? ஸோ ரா ஆஃப் ஏ கமா பி ரா ஆஃப் ஏவா என்னவா இருக்கும்? நான் ஜீரோ ரோஸ் 3. ஸோ நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஏ யூனிக் சொல்யூஷன் இருக்கும். நெக்ஸ்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கணும். லாம்டா வந்து சப்போஸ் 8 இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் என்னாகும்? 2 ஆயிரும். ஏன்னா 8 இருக்கும்போது இந்த வேல்யூஸ் வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நமக்கு 0. ஸோ வந்து ரோ ஆஃப் ஏ கமா பியும் ஏவும் என்னவா இருக்கும்? நான் 0 ரோஸ் 2 which is less than number of unknowns. Therefore, the system is consistent with non-trivial solutions. Third sum, by using the Gaussian elimination method, balance the chemical reaction equation. Chemical equation reaction balance பண்ணணும். C2H6 plus O2 which is implies H2O plus CO2. Solution, we are searching for positive integers. Positive integers என்னது? x1, x2, x3 and x4. The number of carbon atoms in LHS. Left hand side இருக்க carbon atoms of 1 should be equal to the number of carbon atoms in right hand side. Right hand sideக்கு ஈக்குவலா இருக்கும். கார்பன் வந்து இங்க என்ன இருக்கு? x1. இங்க வந்து x4. So 2x1 equal to x4. இங்க வந்து C2 இருக்கா, அதனால தான் 2x1 போட்டிருக்காங்க. ஈக்குவல் டு x4. இது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் x4. This is equation 2. Similarly, we considering the hydrogen, oxygen atoms, we respectively. ஹைட்ரஜனுக்கு போடும்போது 2x2, ஹைட்ரஜனுக்கு 2x2 equal to x3 plus 2x4. இப்போ வந்து இது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா equation 3. And next 2x3 plus 3x4 equal to 0 which is equation 4. இப்போ வந்து நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2, 3, 4 வந்து homogeneous system of linear equations with 4 unknowns இருக்குது. ஸோ இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாமா? A, B. இது வந்து A தான். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் B எழுதணும். B வந்து ரைட் சைடில் வருது 0, 0, 0 தான். நெக்ஸ்ட் வந்து R3 implies 2 into R3 minus 3 into R1. நமக்கு வேல்யூஸ் என்ன கிடைச்சிரும்? R3க்கு பதிலாக 2 into R1, R3 2 into R3 இங்கே அடிக்கோமா? minus 3 into R1 செப்பரேட் பண்ணா 0, 0, minus 2, 3. Now row of A, B equal to row of A equal to 3. So less than number of unknowns. அதாவது நான் ஜீரோ ரோஸ் என்னது 3 தான். லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது 4. x1, x2, x3, f4 தான் அன்னோன்ஸ். ஸோ வந்து லெஸ் தென். ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் அன் இன்ஃபைனட் சொல்யூஷன் இருக்கும். ரைட் த ஈக்குவேஷன்ஸை ஃபார்மில் எழுதிக்கிறோம் மேட்ரிக்ஸை. ஸோ என்ன கிடைக்குது? 2x1 மைனஸ் x4 ஈக்குவல் டு 0. 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0. minus 2x3 plus 3x4 equal to 0. இதெல்லாம் நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து எழுதின ஈக்குவேஷன்ஸ். லெட் x4 equal to t நம்ம எடுத்திருக்கோம். ஸோ t equal to நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஈக்குவேஷன் 7 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x4க்கு பதிலாக t போட்டுக்கோமா? ஸோ ரைட் சைடில் கொண்டு வந்துடும். ஸோ x3 equal to 3/2 t. இப்போ x4 equal to t இன் ஈக்குவேஷன் 5 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2x minus 2x1 minus t equal to 0. So 2x1 equal to t.
x1 equal to t by 2. x3 வேல்யூ செய்ய x4 ஐ 6ல சப்ஸ்டிட் பண்றோம். we get 2x2 minus 3 by 2t minus 2t equal to 0. 2x2 equal to 2t plus 3 by 2t equal to 7 by 2t. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7 by 2t. x2 நமக்கு என்ன கிடைக்குது 7 by அப்போ 4t. 2 வந்து இங்கிட்டு வந்துரு 7 by 14. Since x1, x2, x3, x4 are positive integers தான் நமக்கு வரணும். ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து பாசிட்டிவா வர்றதுக்காக நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். அந்த வேல்யூ தான் 4 எழுதிருக்கோம். டீக்கு பதிலாக 4 எடுத்துருக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கிறதுல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4 தான். ஸோ 4 எடுத்துக்கோம். தென் we get x1 பதிலாக 2 கிடைச்சிருமா? x2க்கு பதிலாக 7, x3 equal to 6 and x4 equal to 4. So the balanced equationல x1 வரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனா 2c2h2, x2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனா 7o2, which implies x3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனா 6h2o plus x4 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனா 4co2.